Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. இதுவே வந்துட்டு இந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரியான உணவு பழக்கவழக்கத்தை நம்ம ஒரு உணவுகளில் ரொம்ப கொஞ்சம் இனிப்பு இருக்கிற மாதிரி உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. புளிப்பு தன்மை இருக்கிற உணவு 400 ml தண்ணி, ஒரு 200 கிராம் வெல்லம், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதையுமே வந்து நம்ம ஒரு பானகமாக பயன்படுத்தலாம். இதை நம்ம பயணங்களில் போகும்போதும் எல்லா நேரம் வச்சுட்டோம்னா குளுக்கோஸை விட. வணக்கம், நான் ஆயுர்வேத மருத்துவர் பிரீதா நிலா. இது கடுமையான வெயில் காலம். இந்த வெயில் காலத்திலிருந்து நம்மளை தற்காத்து கொள்வதற்கு ஆயுர்வேதத்தில் சில முறைகள் வந்து பரிந்துரை செய்திருக்காங்க. அந்த முறைகள்லாம் என்னென்ன, அதன் மூலமாக நம்மளை வந்து தற்காத்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஆயுர்வேதத்தில் வந்து பொதுவாக பகல் தூக்கம் அப்படிங்கிறது வந்து பரிந்துரை செய்யப்படலை. எந்த காலத்துலையுமே வந்து பகல் தூக்கம் தூங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வெயில் காலத்தில் மட்டும் கண்டிப்பாக பகல் தூக்கம் தூங்கணும் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தில் பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஸோ என்ன காரணத்தினாலன்னு பார்த்தோம்னா, ஆயுர்வேதப்படி இரவு வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் பகல் வந்து ரொம்ப லாங்காகவும் சொல்லப்படுது. ஸோ இரவு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம பகலில் 1 மணி நேரம் தூங்குறது அப்படிங்கிறது முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது. இது இல்லாமல் உணவு வகைகளில் என்ன மாதிரியான உணவு வகைகள் மூலமாக நம்மளை வந்து இந்த உஷ்ணத்துலேருந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு நம்மளுடைய தகன சக்தின்னு சொல்லுவோம். அதாவது டைஜஸ்டிவ் ஃபயர், ஜீரண சக்தின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப மந்தமாக அது இருக்குது. மந்தமாக இருக்கிற காரணத்தினால ரொம்ப அதிகமான நான்வெஜ் ஐட்டம்ஸோ இல்லை செரிமானத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரியான உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கணும். இலகுவான செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்கள்லையுமே இந்த வெயில் காலத்தில் தான் வந்துட்டு திருவிழாக்கள் இது எல்லாமே நடக்கும். அதோடைய ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னாலுமே, திருவிழாக்கள் காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே அந்த 1 மாதம் முழுக்கவே வந்துட்டு விரதம் இருக்கிறது, நான்வெஜ் அதிகம் எடுத்துக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இயற்கையாகவே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இதுவே வந்துட்டு இந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரியான உணவு பழக்க வழக்கத்தை நம்ம ஒரு பக்தி மூலமாக நமக்கு கொடுக்கறதுக்கான ஒரு பார்ட் தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப ஆயில் ஃபுட்ஸ் எதுவும் எடுத்துக்காமல், ரொம்ப வறுத்தது பொரிச்சது அந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் எடுத்துக்காமல் ரொம்ப இலகுவான உணவுகள் சாப்பிட்றது மூலமாக உஷ்ணத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம சிக்கன் சாப்பிட்றது, நாட்டுக்கோழி சாப்பிட்றது, இது எல்லாமே இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸே வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி உணவுகளில் ரொம்ப கொஞ்சம் இனிப்பு இருக்கிற மாதிரி உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. புளிப்பு தன்மை இருக்கிற உணவுகள் சாப்பிட்றது நல்லது. அது மாங்காய், மாம்பழம், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் சீசனல் ஃப்ரூட்ஸு, சீசனல் காய்கள்னு சொல்லுவோம். இந்த பருவ காலத்தில் விளையக்கூடிய காய்கள், இந்த பருவ காலத்தில் விளையக்கூடிய பழங்கள், அதை அதிகமாக உட்கொள்கிறது அப்படிங்கிறதுமே ரொம்ப நல்லது. பொதுவாகவே கடவுளுடைய படைப்பில் நம்மளுடைய உடம்புல இந்த பருவ காலத்தில் ஒரு சில வியாதிகள் வரும். அந்த வியாதிகள்லேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்காகவே அந்த பருவத்தில் சில காய்கள், அந்த பருவத்தில் சில பழங்கள் வந்து இயற்கை வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்குது. ஸோ அந்த பருவ காலத்தில் விளையக்கூடிய அந்த காய்களையும் பழங்களையும் நம்ம உட்கொண்டு வந்தாலே இந்த சீத உஷ்ண மாற்றத்தினால, இயற்கை மாற்றத்தினால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை வந்து அதை சமநிலைப்படுத்தும். அதனால பருவகால காய்கறிகளையும் பருவகால பழங்களையும் நம்ம தவிர்க்காமல் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முன்னாடி எல்லாம் எப்படின்னா, வெயிலில் போய் நின்னா தான் ரொம்ப வேர்க்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ வீடுகளுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வீடுகளுக்குள்ளே இருந்தால் கூட அந்த வெயிலோட தாக்கம் வீட்டுக்குள்ளேயுமே இருக்குது. வீட்டுக்குள்ளே சாதாரணமாக இருந்தால் கூட நிறைய வேர்த்து அதனால் துர்நாற்றம் வருது, அதனால சோர்வாகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வெயிலுடைய தாக்கத்தினால ஏற்படக்கூடிய வியர்க்குரு, ஏற்படக்கூடிய அந்த வேர்வை, துர்நாற்றம், இதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு அப்படின்னு ஆயுர்வேதத்தில் ரொம்ப முக்கியமான சில ரொம்ப சிம்பிளாக வீடுகளிலே பண்ணிக்கிற மாதிரியான டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு 3 விஷயம் உங்களால் எளிதாக வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். முதல் வந்து ஜடாமாம்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பொடி. அது நீங்கள் மூலிகை கடைகள்லேயே ஜடாமாம்சி பொடின்னு கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜடாமாம்சி பொடியும் இந்த வேர்வை, துர்நாற்றம் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் பேஸ்ட் மாதிரி நம்ம தண்ணியில் குழப்பி நம்ம அந்த பொடி வச்சு நம்ம குளிச்சுட்டு வரோம் அப்படின்னா ரொம்ப நல்லா அந்த வாசனையாக இருக்கும். வேர்வை, துர்நாற்றம் இருக்காது. வேர்க்கிறதும் வந்து குறைவாக உடம்பை வந்து ரொம்ப சில்லுன்னு வச்சுக்கும். அதே மாதிரி வெட்டிவேர், ஆயுர்வேதத்தில் உஷீரம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உஷீரான்னு சொல்லக்கூடிய வெட்டிவேரை வந்து அதையுமே நீங்கள் வந்து பொடியாக பயன்படுத்தலாம். பொடியை நம்ம பேஸ்ட் மாதிரி தண்ணியில் போட்டு
அதையும் குளியல் பொடியாக பயன்படுத்திட்டு வந்தோம்னா அதோடைய தாகத்தை வந்து கம்மி பண்ணும். தகனத்தை, அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் இருக்குல்ல, வெயில்னால ஏற்படக்கூடிய அந்த எரிச்சலை வந்து இது கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுவாகவே இந்த வெயில் காலத்தில் உஷ்ணம் அதிகரிக்கும். ஸோ உடம்புல அதிகரிக்கக்கூடிய அந்த ஹீட், அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காகவும் இந்த வெட்டிவேர் வந்து ரொம்ப பயன்படும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம எப்படி ஒரு குளியல் பொடியாக பயன்படுத்தலாம்னா, சாதாரணமாக அப்படியே எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு பயன்படுத்தலாம். இல்லை அது இல்லாமல் நம்ம பயத்தமாவோ, இப்போ ஒரு 300 கிராம் 400 கிராம் பயத்த மாவு எடுத்துட்டிங்கன்னா ஜடாமாம்சி பொடி ஒரு 50 கிராம், வெட்டிவேர் பொடி ஒரு 50 கிராம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஒரு குளியல் பொடியாக பயன்படுத்திக்கலாம். தினமும் வந்து 2 வேளை குளிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தலையோட தண்ணி ஊற்றுறது, பச்சை தண்ணி ஊற்றுறதுன்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஹீட் வந்து அப்போ தான் வந்து நமக்கு கம்மியாகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டிரைவர்ஸாக இருப்பாங்க, வெயிலில் பணி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, முழுக்க முழுக்க வெயிலில் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது வெயில்னால ஒரு கண் எரிச்சல் இருக்கும், வெயில்னால தலைவலி வரும், தலை பாரமாக இருக்குது, தலைவலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே இந்த ஜடாமாம்சி பொடியில் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுட்டு உச்சந்தலையில் அது ஒரு தலை மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி உச்சந்தலையில் அடித்து வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 hour 1 hour கழித்து குளிக்கலாம். அதுவுமே அவங்களுடைய தலைவலியும் குறைக்கும், தலையில் ஏற்படக்கூடிய அந்த சூட்டையுமே வந்து கம்மி பண்ணும். ஸோ இது வந்து குளியல் மூலமாக வெளியில் என்வரான்மெண்ட்னால நமக்கு உடம்புக்கு வரக்கூடிய அந்த சூட்டை வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். பொதுவாக வந்து ஆயுர்வேதத்தில் வெயில் காலத்தில் மட்டுமே குடிக்கிறதுக்கான ஒரு பானகம் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பானகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, அதாவது உடம்புல இருந்து நீர்ச்சத்தெல்லாம் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க, வெயிலில் குழந்தைங்க விளையாடினாலும் கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்து நம்ம ஏதாவது பானகம் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்குறோம். நம்மளுமே வந்துட்டு வெயிலில் ரொம்ப நேரம் இருந்தால் நம்மளுடைய எனர்ஜி போய் நம்ம ரொம்ப லெத்தார்ஜியாக ஃபீல் பண்ணுவோம், ஏதாவது கொஞ்சம் குடிக்கணும்னு நினைப்போம். இந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு குளுக்கோஸ் பவுடர் குடிக்கிறாங்க இல்லையா, அந்த குளுக்கோஸ் பவுடருக்கு விட ரொம்பவே அதிகமான ஆற்றல், இம்மீடியட்டான ஆற்றல், உள்ளே போன அடுத்த செகண்ட் ஆற்றல் தரக்கூடிய பானகம் வந்து ஆயுர்வேதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பானகத்தை பற்றி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பானகம் வந்து வெவ்வேறு விதமாக ஆயுர்வேதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. எலுமிச்சம்பழ சாறு வச்சு பண்ணக்கூடிய பானகம், புளி கரைசல் வச்சு பண்ணக்கூடிய பானகம். இப்போ பொதுவாக வந்து நம்ம உணவுகள் சொல்கிறோம், இளநீர் குடிங்க, நுங்கு சாப்பிடுங்க, இதெல்லாம் சொல்கிறோம், நல்ல பழச்சாறு குடிங்க. ஆனால் இது எல்லாமே எளிமையாக எல்லா மக்களாலையும், எல்லா தரப்பட்ட மக்களாலையுமே பயன்படுத்தக்கூடியதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா எல்லாமே விலை அதிகமாகிடுச்சு. ஒரு இளநீர் எடுத்தாவே எல்லா நாளும் இளநீர் குடிக்கக்கூடிய அளவுக்கான மக்கள் எல்லாத்துக்கும் போய் பயன்படுமானா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா விலை அதிகமாக இருக்கனால. ஸோ இலகுவாக எல்லாராலையுமே பயன்படுத்த முடியணும், எல்லா தரப்பட்ட மக்களாலையுமே பயன்படணும் அப்படின்னா இந்த புளி கரைசல் வச்சு பண்ணக்கூடிய பானகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். குளுக்கோஸை விட இது ஆற்றல் நிறைந்தது. இந்த பானகம் வந்து இப்போது எல்லாரும் இந்த வெயில் காலத்தில் எல்லாரும் வெளியில் எங்கேயோ பயணம் போகிறாங்க அப்படின்னா ஒரு பாட்டில் அடைச்சி எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிப் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. அதே மாதிரி திருவிழாக்களுக்காக நம்ம ஒரு கூட்ட நெரிசலில் போயிட்டுருக்கோம், என்ன சொல்லணும்னா நிறைய திருவிழாக்களில் இந்த புளிக்கரைசல் பானகம் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து நம்மளை வந்து அந்த டீஹைட்ரேட் ஆகாமல் நம்ம உடலை வந்து சமநிலைப்படுத்தும். இது இல்லாமல் டிரைவர்ஸோ இல்லை ரொம்ப இந்த வெயிலில் பணி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், போலீஸ் ஆஃபீஸர்ஸு, இந்த டிராஃபிக் போலீஸர்ஸு, இவங்க எல்லாருமே கூட இந்த பானகம் செஞ்சு வச்சுட்டு அப்பப்போ குடிச்சிக்கிறதுன்றது அவங்க உடல் சூட்டை தணித்து அவங்களுடைய டைஜஷன், ஏன்னா தகன சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற காரணத்தினால அவங்க ரொம்ப சோர்வும் ஆவாங்க. அதனால தான் நமக்கு ஒரு பக்கம் எனர்ஜி போயிட்டு நம்ம ரொம்ப சோர்வாகிறோம் இந்த டைமில். ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். ஸோ அது பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஒரு 100 கிராம் புளி எடுத்துட்டு முதல் நாள் ராத்திரியே வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கிறணும். அடுத்த நாளில் வந்து அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு ஒரு 200 கிராம் வெல்லம் எடுத்துட்டு 400 ml தண்ணியோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புளி கரைசல் தனியாக எடுத்துக்கிறணும், அதோட வெல்லம் சேர்த்துக்கிறணும். வெல்லமும் அந்த புளி கரைசலும் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறணும், அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சுக்கு பொடி, கொஞ்சோண்டு மிளகு பொடி, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்பப்போ நம்ம குடிச்சிட்டே இருக்கலாம். அந்த தண்ணி வந்து மண்பானை தண்ணி பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த ப்ரொப்போர்ஷனில் அதிக குவான்டிட்டி வேணும்னா கூட நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம எலுமிச்சம்பழ சாறுலையும் பண்ணலாம். இதே அந்த புளிக்கு பதிலாக ஒரு எலுமிச்சம்பழம் சாறு வந்து ஒரு 2 தேக்கரண்டி, இஞ்சி சாறு 2 தேக்கரண்டி எடுத்துட்டோம்னா ஒரு 400 ml தண்ணி, ஒரு 200 கிராம் வெல்லம், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதையுமே வந்து நம்ம ஒரு பானகமாக பயன்படுத்தலாம். இது நம்ம பயணங்களில் போகும்போதும் எல்லா நேரம் வச்சுட்டோம்னா குளுக்கோஸ்
குளுக்கோஸை விட டக்குன்னு நம்மளுடைய ஆற்றல் கொடுக்கக்கூடியதாக இது இருக்குது. உடைகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தூயமான தறி உடை, காட்டன் உடைகள் மட்டும் அணிகிறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 2 உடை மாற்றிக்கிறது இன்னும் நல்லது. ஏதாவது ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸோ எதுவும் வராமல் வந்து பார்த்துக்கலாம். இப்போது காட்டன் இல்லாமல் ரெக்ஸன்ஸ் மாதிரி உடைகள் வந்து அணிஞ்சிட்டு ஸ்பாட்டாக ரெட் கலர் ஸ்பாட்ஸ் வருது, வியர்க்குரு வருது, அரிப்பு இருக்குது, எரிச்சல் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் உடைகள்லையுமே நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. கொஞ்சம் லூஸான உடைகள், டைட்டான உடையாக இல்லாமல் கொஞ்சம் லூஸான உடைகள் அணிகிறதும் வந்து நமக்கு நல்ல பலன் தரும். இது இல்லாமல் வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ வந்து நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறது ரொம்ப நல்லது. அது உடல் உஷ்ணத்தை வந்து நல்லா கம்மி பண்ணும். குழந்தைங்களுமே இது ஒரு விடுமுறை காலம் அப்படிங்கிறதுனால வெயிலில் நிறைய விளையாடுறாங்க. அப்பப்போ ஒரு கவனம் வச்சு குழந்தைங்களை கூப்பிட்டு இந்த பானகம் கொடுக்கறதோ இல்லை எலுமிச்சம் பானகமோ புளி பானகமோ ஏதோ ஒன்று கொடுக்கறது நல்லது. இது ஒருவேளை இதை குடிக்க அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட வெட்டிவேர் வச்சு கூட நம்ம தண்ணீர் பண்ணலாம். வெட்டிவேருக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 கிராம் அளவு வெட்டிவேர் மட்டும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அந்த தண்ணிக்கு பதிலாக நம்ம அப்பப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கலாம். அது வந்து உஷ்ணத்தை வந்து நமக்கு அதிகமாக அந்த குழந்தைங்களுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கும். ஸோ இதுவுமே ஒரு தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரலாம். Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Specialization programs in AI, robotics, data science, electric vehicles, GIS, remote sensing and cyber security.